अगर आप बैंकरप्ट हो जाओ तो यहाँ पे एक पैसा कमाने वाला खेल है जो तुम्हारे लिए पूरी तरह संपूर्ण है। आप सिर्फ 10 मिनट खेलें और 10,000 இப்போ நான் ஏதாவது இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்ணினா ஒரு கேஸ் ஆகிடும் வேலைக்கு இல்லை கேஸ் ஆகிடுங்க. நம்ம வேலைக்கு பாதிக்கிறத பண்ணி லைஃபே வெளியே போயிடும். அவங்களாம் இல்லாத கேஸெல்லாம் தூக்கி போடுறது. அதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டு Welcome back to another bang video guys. ஹலோ யாருங்க? இல்லைங்க நான் செஞ்சு கொடுக்குறேன். சட்டம் போட்டு துரோகம் பண்ணு, திட்டம் போட்டு துரோகம் பண்ணு, பட்டு கொடுத்து துரோகம் பண்ணு, காட்டி கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம்
துரோகிதா அறியாமையில் இருப்பது துரோகந்தா வருங்காலம் துரோகந்தா வரலாறும் துரோகந்தா படிக்க உள்ள வந்தது துரோகந்தா யார் கெட்டு போனா என்ன நல்லா நீ வாழு இந்த ஊர் முங்கி போனா என்ன மேல நீ ஆடு பேர் வந்தா போதும் தம்பி போகட்டும் நாடு ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு பல கோடி பேர கொன்னுதா நீ மண்ணில் வந்தது जब आप नकली पैसे कमाने वाले गेम डाउनलोड करते हैं जाहिर है आप कोई पैसे नहीं कमा सकते। देखिए असली पैसे वाली गेम खेलने से मैंने ये कमाया है। मैंने केवल एक दिन खेला और 6,20,000 रुपए कमाए। मुझ पर विश्वास करें, अपने फोन पर नकली गेम्स अनइंस्टॉल करें। अभी वीडियो के नीचे दी गए लिंक पर क्लिक करें, असली पैसे कमाने वाली गेम डाउनलोड करें और 60,000 लॉगिन बोनस प्राप्त करें। 10 मिनट तक खेलें और न्यूनतम 10,000 पाएं। हर दिन खेलें और 6,20,000 बोनस प्राप्त करें। सभी जीत सीधे आपके पेटीएम अकाउंट। கொஞ்சம் தூரம் 10 வயசுக்கு அப்புறம் போகணும் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு செய்கிறாங்களே இந்த வேலை காதல்லது துரோகந்தா அந்த வச்சு ஆயுதமாக்கி குத்த புகழும் ஒரு துரோகந்தா ஆட்டி பழி வாங்க தேவு ஒரு துரோகந்தா 1080 பேரை பொறுக்கு கொள்கை கூட துரோகந்தா கொடுத்து அடிமையாக்கி ஒழுக்கத்தையே பாடமாக்கி பாத்தி சன்னத்தை சரிங்கடா அதுக்குள்ள யோசிக்காதவன தத்துவத்துல முடிங்கடா கூட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சா மந்தையாகி போவாண்டா பிரிஞ்சு திரியும் ஜனங்க மட்டும் ஒன்னா சேர கூடாதுடா யார் கெட்டு போனா என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்றீங்க? இவன் கொஞ்சம் பயந்தவங்க, பயமா கொஞ்சம் சத்தம் கேட்டா கொஞ்சம் பயந்து. அதனால நீ வா வெளியில போகாதே என்ன வெளியே விட வேண்டாம். வெளியே போனால் பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் சண்டை வெளியே போகாது. இங்கே எங்கே போகிறாங்க நல்லா நீ வாழு இந்த ஊர் முங்கி போனா என்ன மேல நீ ஆடு பேர் வந்தா போதும் தம்பி போகட்டும் நாடு ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு
10 லட்சத்தை எல்லாம் அந்த அக்கா பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு போ. பண்ணிச்சு. இப்போ வந்து அம்மி. நான் எடுத்து கொடுக்குறேன். எங்களுக்கு இல்ல இப்போ வந்து நல்லா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. கிளம்ப காத்து வரைக்கும் ஹாட்டுக்கு தான் பிரேக் விட்டும் பாட்டு மட்டும் மாட்டுக்கு வைபா ஒன்பே நைட்டு மட்டும் முழிச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் கட்டோ கூட்டம் மட்டும் சுத்திக்கிச்சே ட்ரைபா வருஷம் மிச்சம் இல்ல ஜீப்பே வச்சா வெளியே போனா நிம்மதியா போலாம் கூட்டிட்டு அவன் வேலை பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு வேணும் ஆமா, முதல்ல அப்படித்தான் இருந்தேன். இப்படியெல்லாம் இல்லை. எனக்கே தெரியல. நான் வந்து 2 மாசம் ஆகுது இல்ல. டீ எல்லாம் பிளாக் டீ எல்லாம் போட்டு பிளாஸ்கில் வச்சு திங்கிறதுக்கு சப்பாத்தி எல்லாம் பாக்ஸில் வச்சுட்டு வேணும்னா திங்கிட்டு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு நாமளே நிம்மதியாக தின்னோம். பின்ன இந்த 10 நாள் தான் ரொம்ப அட்டகாசம். கரெக்ட். இந்த 10 நாளாக தான் ரொம்ப இருந்தாலும் அந்த பொம்பளை வாயில் அப்படியே ஒரு வார்த்தை வந்துட்டேன்னு சொல்றேன் நான். இல்ல நல்லா இருக்கு அப்படி நம்ம கூட இருக்குதுன்னு சொல்றேன். சிவனேனுக்கு அதெல்லாம் நல்லா இருந்தா சிவனேனு ஏதோ ஒரு பொண்ணையோட இல்ல கட்டி வச்சிருக்காங்க. சிஎம்எஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் அவர் இருந்தது. இப்போ நான் எனக்கு அப்புறம் இமை அவனுக்கு அப்புறம் குடும்பத்தில் அவங்களுக்கு 3 ட்ரஸ்ட் இருக்குனாங்க. எங்களோட ஜாதி சமுதாயம் இருக்கு, அதுல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதெல்லாம சிஎம்எஸ் காலேஜ், நாராயணகுரு காலேஜ், 3 ட்ரஸ்ட் இருக்கு. பேரு பெருமை எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன நான் இதனாலதான் தொங்கி செத்து ஒடுங்கி கிடக்குறேன். காலேஜுக்கு தான் நான் போனேன். சொல்ல முடியாத மரியாதை. ஏன்னா நான் அப்படித்தான் பழகுவோம். பொதுவா எல்லாரும் எப்படி பழகுவோம். ஒரு ஆடி பார்த்தா ஐயோ எப்படி இருக்கீங்களோ, நல்லா இருக்கீங்களா, பார்த்து பல வருஷம் ஆச்சும்மா. என்ன விலைங்க வெங்காயம்? வெங்காயம் இல்ல வெங்காயக்காரன் என்ன விலைய வெங்காயம் வெள்ளம் உங்களுக்கு இல்லாதம்மா அப்படின்னு கேட்கணும். என்ன விலைன்னு கேட்டா விலையெல்லாம்மா உங்களுக்கு இல்லாத வெங்காயமா அப்படின்பா. அப்படிங்கிற மேல ஒரு பெட்ரோல் அடிக்க நான் வண்டி ஓட்டுனல. நீங்க வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி வாங்கி வச்சுருக்கீங்க. இருக்குன்ற அந்த சனியை இந்த ஏர்போர்ட்ல கொண்டு வச்சுட்டு 6-7 மாசம் ஆச்சு. அங்கே போகிறது இல்லை. ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு நானும் சொல்லி என்னோட ஆயுசே போச்சு. எனக்கெல்லாம் வண்டி இருக்குதுங்க, ஆனால் ஓட்டி பழகாது. வண்டி எங்கே? வண்டி அங்கே இருக்குது. All right, let's try this prompt. Show me your tummy. நான் ஏதோ Wow, she does it. Okay, let's try turn around. அது காரை கொண்டு போய் ஆட்டோல கார்ல போகும். இல்லை, பக்கத்துல கடைக்கு எங்க போறதுன்னா வண்டி எடுத்து போய்க்கலாம். மெயின் ரோட்ல ஓட்டுவீங்களா? அப்புறம் என்ன சோதனையிடுமே. இந்த பாவி வண்டியில கொண்டு போய் வச்சிருக்கு. வண்டி கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு. இன்னை வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சொன்னா அங்கேயே கிடக்கு. இவன் ஆட்டோவில் போறான், அங்கே போறேன், இங்கே போறான், எடுத்துட்டு வந்தா தம்பி பைக் ஓட்டுவா? அப்படியா? ஓ காரு பைக் எல்லாம் ஓட்டுவாங்க சார். எல்லாம் அப்புறம் தம்பி பைக் தாங்க. பைக்கில் மா நான் சொன்னேன்ல அண்ணன் பைக் ஓட்டுறது. பைக் ஓட்டுமா? பைக் அப்புறம் என்ன ஒரு பைக் வாங்கி வச்சுட்டு எதுக்கு ஆட்டோ செலவு இத்தனை பண்ணிட்டு? இன்னொரு வண்டியாவது எடுத்துட்டு வந்து அதையும் நம்ம கொண்டு வச்சிருக்கல. ஏன்னா எனக்கு பைக் எரியுது. 4 நாள் வண்டி நிறுத்திட்டு அது வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை நாள் அங்கே கொண்டு வச்சிருக்கேன். அதை என்னத்துக்காங்க வண்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வண்டி கேட்டாருங்க அவரு. அந்த ஷெட்டில் நிறுத்தி ஒரு நாள் போனோம். என்ன கேட்டாங்க? வண்டி நான் வெளியில் போகிறீங்களா, வரக்கு லேட் ஆகுமான்னு சொல்லி கேட்டார். நான் வந்து வரக்கு லேட் ஆகுங்கண்ணா அப்படின்ட்டு நான் டேவிட் அந்த அவனோட பேச்சல என்னோட வண்டியை கொண்டு அங்கே வைக்கலாமா? எனக்கு அப்படியே நினைச்சு கனாவில் வருதுங்க. வண்டி ஓட்டிட்டு அதை வந்து என் முன்னாடி உட்காந்தாங்க. அவங்களே உட்கார வச்சு நல்லா ஓட்டிட்டு நான் நினைச்சேன் 20 நாள் இருந்துட்டு வண்டி நல்லா ஓடுது.
வண்டி ஒரு 10 நாள் ஒரு வாரம் மேலே நிறுத்தின ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாங்க. 10 நாளாக கொண்டு வண்டி நிறுத்தி நானும் சொல்லி எனக்கு ஆயுசே கம்மி. நீங்க போய் எடுத்துட்டு வந்துட எடுக்க வேண்டியதானே? முடியாதுமா, அவன் எங்கே வச்சுருக்குன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, வண்டி தான் கொண்டு வரேன் யாரையாவது கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டு வரேன் சொல்கிறேன். 2 பேர் வேணும். ஒரு நாள் பெட்ரோல் கூட 100 ரூபா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி கொண்டு ஊற்றிட்டு செட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இல்லை எதுனா சொன்னாலும் கேட்காது. நான் வந்து என்னோடதான் விடவைக்கு போவோம். இங்கே இருந்து வந்து வந்துருக்கு இப்போ இல்லை. இவனையில எங்க ஒரு கோயில் குளத்துக்குன்னு போய்க்கலாம் இல்லை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருந்து பஸ்ஸில் போகிறேன்னு வைங்க, தூரம் போவேன். வண்டி அங்கே கொண்டு நிறுத்தி லாக் பண்ணி வச்சுட்டு வண்டி வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம் இல்லை. வேறு என்னை மானம் கேடுங்க. இந்த ஆட்டோக்காரி மானம், ஏப்பா வண்டி எங்கம்மா 8ஆம் நம்பரில் நடந்து வருதா, என்னம்மா நடந்து போகிறீங்க, ஆட்டோவில் வரீங்க மாட்டி கேட்டு எனக்கு அப்படி வண்டி சர்வீஸ். என்ன வண்டிங்கக்கா? ப்ரெஷர் ப்ளஷருங்களா? ஸ்கூட்டி? ஸ்கூட்டியில் ப்ரெஷர் வேணும் கொஞ்சம் பேர். அதான் ஸ்கூட்டி மாதிரி. எங்கள் மேக்ஸிமம் இருக்காங்களா காலேஜில்? ரொம்ப வருஷம் எல்லா இடத்துலையும் நான் பிச்சர் ரேட்டு போவோம் வண்டி. சத்தியமாக நானே ஓட்டி பழகிட்டு அம்மா முதல்ல அம்மாவுக்கு நான் தான் ஓட்டி பழகி விட்டுட்டு இருந்தேங்க்கா வண்டியை வச்சு. அதான் நானும் ஓட்டிட்டு இருந்தேங்க. பயந்துட்டு இருக்கோம். நான் அப்படிதான்க்கா என்னோடது மீட்டியார் ஒன்று கருப்பு கலர் வண்டி பார்த்தீங்கல்ல, அது வந்து அம்மா அந்த அன்னைக்கு என் கூட வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க வீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் நைட் நான் எத்தனை மணிக்கு 1:30 மணிக்கு நான் வெளியில் எடுத்த வண்டியை. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வண்டினா அது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல காலை எட்டி பழகினது தான். பழகினதுமா. வண்டிக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு கிளாஸுக்கு போனேன் பழகிறதுக்கு. எப்படியாவது பழகலாம், நமக்கு யாரும் உதக்காது, உதக்காது, நம்ம உதவும். சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போனேன். ஐயப்பா பூஜா சங்கம் இருக்குல்ல, ட்ரைனிங். ஆமாம்மாங்க, நானும் அங்கே தான் போய் ட்ரைனிங் ஸ்கூல் பிறக்கும் போது துரோகம் பண்ணு, இருக்கும் போதும் துரோகம் பண்ணு, இறக்கும் போது துரோகம் பண்ணு. ஷார்ப்பாக வந்து நீ 1:30 மணிக்கெல்லாம் என்னோட வீடியோ துரோகம் பண்ணு, திட்டம் போட்டு புதுசாக துரோகம் வந்தீங்கன்னா பண்ணு, லைக் பட்டு ஷேர் கொடுத்து துரோகம் பண்ணு, அப்படியே அந்த பெல் கட்டி ஐக்கான் கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம் பண்ணு, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணு. தெளிய விடாத ஜனங்களை, தெளிய விடாத, தெளிய விடாத, தெளிய விடாத. நானும் இங்கே துரோகி. ஆமாங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன் பெத்தேன்னா பொம்பளை ஒரு வாரம் கூட ஆகல. ஏன் பெத்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணாங்க நீங்களே வந்து வண்டி கம்மியாக இருக்கு. அதே எங்க பக்கத்தில் வருஷம் யாரோ வண்டி எடுத்து கொடுத்தாங்க. அந்த வண்டியை கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை எடுக்க முடியல, தெரியல எனக்கு. யார் இவனே சொன்னாங்க. அப்புறம் 5 மணிக்கு காலையில் எடுத்துருச்சு. பக்கத்து வீட்டில் என் பையன் வெளியில் வந்தான். நான் இவர்கிட்ட சொன்னேன், வண்டி கொஞ்சம் வெளியில் எடுத்து கொடுப்பாங்க, சந்துக்குள்ளே வெளியில். ஆளே இருக்காது, லைட்டு பார்க்காரு. ஏன் ஒரு வாரத்தில் 2 காலம் வச்சு நான் நீயும் இங்கே துரோகிதா, அறியாமையில் இருப்பது துரோகந்தா. வருங்காலம் துரோகந்தா, வரலாறும் துரோகந்தா. ஏன் சரின்னு விட்டு நீங்க உள்ள வந்தது துரோகந்தா. யார் கட்டு போனா என்ன, நல்லா நீ வாழு. இந்த ஊர் முங்கி போனா என்ன, மேல நீ ஆடு. பேர் வந்தா போதும் தம்பி, போகட்டும் நாடு. ஒரு போர்க்கல்ல பருந்துக்குத்தான் பத்தாது சாவு. பல கோடி பேரை கொன்னுதா நீ மண்ணில் வந்தது.
புகழும் ஒரு துரோகம்தான், பழி தேர்வு ஒரு துரோகம்தான், 1080 பேரை பொறுக்கு கொள்கை கூட துரோகம்தான், கொடுத்து அறிவையா ஒழுக்கத்தையே பாடமாக்கி பாத்தி சனத்தை சரிங்கடா, அதுக்குள்ள யோசிக்காதவன தத்துவத்துல முடிங்கடா, கூட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சா மந்தையாகி போவாண்டா, பிரிஞ்சு திரியும் ஜனங்க மட்டும் ஒன்னா சேர கூடாதுடா, யார் கெட்டு போனா என்ன நல்லா நீ வாழு, இந்த ஊர் முங்கி போனா என்ன மேல நீ ஆடு, பேர் வந்தா போதும் தம்பி போகட்டும் நாடு, ஒரு போர்க்கல்ல பருந்துக்கு தான் பத்தாது சாவு. ஈஸி நம்பர் தம்பி ஒரு ஃபோன் நம்பர் தராங்க, அது ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோ. நீ வீடியோ போட்டிருக்கமே. சரி சரி சரி, நாளைக்கு வாங்கிக்கிறேன். அதனால இப்ப என்ன பண்ணுறது, மக்களாட்டை விட இது கம்மியா இருக்கு, மக்களாட்டம் உடனே வராது, அந்த ஏரியாவில் இல்லைம்மா, இந்த ஏரியாவில் இல்லை மேடம், இந்த ஏரியாவில் இல்லை மேடம், இது அந்த ஏரியாவில் கூப்பிட்டு பாருங்கன்னு பாருங்க. வாங்க கைஸ் போகலாம் கைஸ், நாகர்கோவில் போயிட்டுருக்கேன் கைஸ், வாங்க கைஸ் போயிட்டே இருப்போம். யாராவது நம்ம லைவ் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம லைவை ஷேர் பண்ணி விடுவோம் கைஸ். வாங்க கைஸ் போயிட்டே இருப்போம் கைஸ். மாஸ்யா மாஸ் கைஸ். லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் கைஸ், அப்புறம் வடிவேல் காமெடி மாதிரி ஆயிரும் கைஸ். வாங்க கைஸ் போகலாம் கைஸ். நான் பார்த்துருக்குறேன். ஆப்போசிட் வழியில் நல்லா பூந்து ஆடுவோம் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். ஏய் தம்பி ஓரம் போயிடுது. ஏதோ நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம ஏதோ கரைச்சி பிடிச்சி இங்கே போனால் அப்போ விட மாட்டேன் நடிக்கிறோம், அடுத்து அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து அங்கே படித்து இங்கே எதுக்கு இங்கே வரும், அது என்னோட இஷ்டம் தானே, இங்கே படிப்போம், சாப்பிட்டு விட மாட்டேன், தூங்கவும் விட மாட்டேன். அதான் உதைக்கிறதுக்கே ஆள் இல்லை, யாரோ நல்லா தெரிஞ்சவங்க வந்து உதைக்கணும். படித்து இதே வதக்கி போட்டு வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி மசாலா போட்டு வாங்க கைஸ் போகலாம் கைஸ். நமக்கு 2 பேருக்கு சேர்த்து வெங்காயம் நிறைய போடும். ஆமாங்க, வெங்காயம் நிறையா போட்டால் நம்ம லைவுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். Welcome to Prison Escape Journey, where every decision could lead you to freedom or deeper into trouble. Careful. வாங்க கைஸ், நம்ம லைவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பெல் ஐக்கான் அப்படியே தட்டி ஆளில் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். அப்போ தான் வந்து நீங்கள் உடனுக்குடனே வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். வாங்க கைஸ் போகலாம் கைஸ். சைடு ஓவர்டேக் பண்ணியாச்சு கைஸ். வாங்க கைஸ்.
ஓ சூப்பர். மேட்டுப்பாளையம் போயிட்டு இருக்கேன் கைஸ். நாகர்கோவிலேருந்து வாங்க கைஸ், போகலாம் கைஸ். இதுதான் நம்மளோட புதுசாக வந்திருக்கிற நாகர்கோவில் பஸ் மோட் கைஸ். நாகர்கோவிலோட பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி. எப்படி அழகாக ரக விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த மாதிரி தம்பி எப்படி இருக்கான் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன பஸ் ஓட்டலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்கிற பஸ்ஸை அடுத்த லைவ் போடுவோம் கைஸ். அப்படியே ரக விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே இருக்குது கைஸ். வாங்க கைஸ், போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன பஸ் ஓட்டலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்கிற பஸ் தான் நாளைக்கு ஓட்டுவோம் கைஸ். டக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன வண்டி வேணும் டக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு நாளைக்கு என்ன வண்டி ஓட்டலாம் கைஸ், சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்கிற வண்டியை ஓட்டுவோம் கைஸ் நாளைக்கு. சொல்லுங்கள் டக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். வாங்க கைஸ், போகலாம் கைஸ். நாளைக்கு என்ன பஸ் ஓட்டலாம், நாளைக்கு என்ன வண்டி ஓட்டலாம் கைஸ். சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்மகிட்ட எவாக்கே இருக்குது, கல்லடா இருக்குது, சுரேஷ் கல்லடா இருக்குது, எவாக்கே இருக்குது, ஜபார் இருக்குது, நேஷ்னல் ட்ராவல்ஸ் கேப்பச்சினோ சாக்லேட் கலர் இருக்குது, எஸ்சிடிசி ஒயிட் கலர் இருக்குது, எஸ்சிடிசி க்ரீன் இருக்குது, டிஎன்எஸ்டிசி எல்லோ BS6 இருக்குது, BS4 BS3
நம்மகிட்ட எல்லா வண்டியுமே இருக்குது கைஸ். ரக விதமாக சொப்பு சீப்பு கண்ணாடி அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா வண்டியுமே இருக்குது கைஸ். சொல்கிறதா இருந்தால் டக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். பாட்டை போட்டுக்கலாம் கைஸ். Check out my amazing Tesla dealership. Cybertruck, Raptor. Wait, what? Why is there a Ford in my Tesla show? பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். வாங்க கைஸ், வாங்க கைஸ். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கான் தூக்கி ஆலில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. யாருங்க நீ யாரோ நீ வெளிக்கட்ட பூமி பக்க
வந்து செய்தாரோ ஈச்சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உடைய தீரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே வயிற்றுலாம் ஏமாந்து கூட கொடுக்குறாங்க என்ன வயிற்றுலாம் ஏதாச்சும் கேட்டால் ஏமாந்து கூட கொடுக்குறாங்க எங்கள் ஊருக்கு கொண்டு போய் விற்று விற்று மட்டும் வந்துட்டாங்க என்னோட எங்கோ இப்போ கேட்குறது என்ன கேட்டால் வண்டியில் பிரேக் இல்லைன்னு சொல்லி மனமே நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தினம் தப்பிக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு வா தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 இடம் காத்திருப்போம் இறைவா உன்னை முதலென கொண்டு விரிந்திடும் நீட்சியேதான் உலகம் உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும் உனக்குள்ளே சென்றாலே கோத்தை உன்னுட வரும் ஆகாயத்தை சிறுபொருள் பணம் மறக்கிட முடிந்திடுமா உயிரே உயிரே ஒரு கூட்டு குயில் உள்ளிருந்தால் அருவிகள் அறிந்திடுமா தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 இடம் காத்திருப்போம்
துரோகம் பண்ணு, இருக்கும் போதும் துரோகம் பண்ணு, இறக்கும் போதும் துரோகம் பண்ணு. சட்டம் போட்டு துரோகம் பண்ணு, திட்டம் போட்டு துரோகம் பண்ணு, பட்டம் கொடுத்து துரோகம் பண்ணு. காட்டி கொடுத்து துரோகம் பண்ணு, கருத்து பேசி துரோகம் பண்ணு, சிரிச்சு பேசி துரோகம் பண்ணு. தெளிய விடாத சடங்களை, தெளிய விடாத, தெளிய விடாத, தெளிய விடாத. நானும் இங்கே துரோகிதா, நீயும் இங்கே துரோகிதா, அறியாமையில் இருப்பது துரோகந்தா. வருங்காலம் துரோகந்தா, வரலாறும் துரோகந்தா. என்னவாம்மா? எதுக்கு? வணிகம் உள்ள வந்தது துரோகந்தா. யார் கட்டு போனா என்ன, நல்லா நீ வாழு. இந்த ஊர் முங்கி போனா என்ன, மேல நீ ஆடு. பேர் வந்தா போதும் தம்பி, போகட்டும் நாடு. ஒரு போர்க்கல்ல பருந்துக்குத்தான் பத்தாது சாவு. பல கோடி பேர கொன்னுதா நீ மண்ணில் வந்தது. நாலு. காதல்லது துரோகந்தா, அன்பவச்சு ஆயுதமாக்கி குத்த புகழும் ஒரு துரோகந்தா. ஆட்டி பழி வாங்க தேர்வு ஒரு துரோகந்தா. 1050 பேரை பொறுக்கு கொள்கை கூட துரோகந்தா. கொடுத்து கொடுத்து அடிமையாக்கி ஒழுக்கத்தையே பாடமாக்கி பாத்தி சன்னத்தை சரிங்கடா. அதுக்குள்ள யோசிக்காதவன தத்துவத்துல முடிங்கடா. கூட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சா மந்தையாகி போவாண்டா. பிரிஞ்சு திரியும் ஜனங்க மட்டும் ஒன்னா சேர கூடாதுடா. யார் கட்டு போனா என்ன, நல்லா நீ வாழு. இந்த ஊர் முங்கி போனா என்ன, மேல நீ ஆடு. பேர் வந்தா போதும் தம்பி, போகட்டும் நாடு. ஒரு போர்க்கல்ல பருந்துக்குத்தான் பத்தாது சாவு.
கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது. லவ் ஃபெயிலியர் மச்சான். அச்சச்சே. பைலா இப்போ நான் சோகமா தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. நீ நல்லா வைபா பாடு. கிளம்ப காத்து வரைக்கும் ஹாட்டுக்கு தான் பிரேக் விட்டோம், பாட்டு மட்டும் மாட்டிக்கிட்டு வைபா. குழந்த நைட்டு மட்டும் முழிச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் கட்டோ கூட்டம் மட்டும் சுத்திக்கிச்சு ட்ரைபா. வருஷ மிச்சம் இல்ல ஜீப்பே வச்சாதில்ல, மனச மட்டும் தந்தேன் பிரைபா. பெருசா பில்டப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல்ல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. நானும் பழம்பல்ல இனிமே நோபங்காமா, களத்துல கலிக்கிற தனியே. இனி ராசமிக்கா வந்தாலும் ஜண்டையாவா நின்னாலும் திரும்பி பார்க்க கூட மாட்டனே. என்ன பூக்கின்னு சொன்னாலும் தாக்கி விட்டு போனாலும் ராக்கி கட்ட சொல்லி கேட்பேனே. டார்கெட் ஃபிக்ஸ் தேவல சிக்ஸ், மூவ் ஆன் பண்ணாத பக்கா ஃபிக்ஸ். மார்க்கெட் பெருசு மைண்ட் செட் புதுசு, டேலண்ட காட்டாத நிலைக்கு பர்சே. பர்சே மிச்சம் இல்ல ஜீப்பே வச்சதில்ல, மனசா மட்டும் தந்த பிரைபா. பெருசா பில்டப் இல்ல ஃப்ரெண்ட்ஸா நினைச்சதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன